வாழைப்பழத்தை பாம்போடு ஒப்பிட முடியுமா? அப்படி ஒப்பிட்டு ஒருவர் பாடல் இயற்றியிருக்கிறார். அவர்தான் காளமேகப் புலவர். நல்ல பாம்பு நஞ்சினை கொண்டிருக்கும், வாழைப்பழம் நஞ்சிருக்கும், அதாவது நைந்து கனிந்திருக்கும். நல்ல பாம்பு சிவன் கழுத்தில் இருக்கும், வாழைப்பழம் சிவனுக்கு தலைமுழுக்கு, அதாவது அபிஷேகம் செய்கையில் அவன் தலையில் இருக்கும். நல்ல பாம்பு தோல் உரிக்கும், வாழைப்பழத்தையும் தோல் உரித்துதான் உண்ண வேண்டும். கோபத்தில் இருக்கும் நல்ல பாம்பின் பல் ஒருவர் மீது பட்டுவிட்டால் அவர் உயிர் போனது போனதுதான், மீண்டு வரவே வராது. பசியில் இருக்கும் ஒருவர் பல்லில் வாழைப்பழம் பட்டுவிட்டால் அவர் வயிற்றுக்குள் போனது போனதுதான். எனவே தேன் வழிந்தோடும் பூஞ்சோலைகளை உடைய திருமலைராயன் ஊரை பொறுத்தவரை நல்ல பாம்பும் வாழைப்பழமும் ஒன்றுதான். காளமேகர் பாடல். நஞ்சிருக்கும் தோலுரிக்கும் நாதன் முடிமேல் இருக்கும், மெஞ்சினத்து பற்பட்டால் மீளாது, விஞ்சிமலர் தேன்பாயும் சோலை திருமலைராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம். தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்.